கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சந்தோஷமான நேரத்திலும் உங்களுக்கு எல்லாரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நம் கிருபை செய்வாராக. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இதில் வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு பெரிய சந்தோஷம். அவர் இரட்சகராய் பிறந்தார். உலகெல்லாம் அது நினைக்கிறது. உலகமெல்லாம் இந்த நல்ல நாட்களிலே இந்த வாரம் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் ஒரே கடைத்தெருவுகளை கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போய் அவர்கள் கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பலவிதமான பொருட்களை வாங்குவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். மத்தேயும் டாக்டர் லூக்காவும் தான் என்ன செய்கிறாங்க, இந்த இயேசு பிறப்பை குறித்து கொஞ்சம் விவரமாக எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதுகிறார், ராஜாவாகவே தேவனை சித்தரித்து எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுனால நமக்கு சில பரிசுகள் கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் உலகத்தில் எந்த மனிதனாலும் எந்த குடும்பத்தாலும் நேசிக்கிற யாராலும் கொடுக்க முடியாத உன்னதமான பரிசுகள். அதை நேரத்துக்கு தகுந்தாற் போல சுருக்கமாய் தியானிக்கலாம். முதல் பரிசு என்ன தெரியுமா? தேவன் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்ததுனால நமக்கு கிடைத்த முதல் பரிசு ரட்சிப்பு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ரட்சிப்பு, உலகம் தரக்கூடாத ரட்சிப்பு, மனுக்குலத்தை மீட்க வந்த ரட்சிப்பு, பாவிகளை தூக்கி எடுக்க வந்த ரட்சிப்பு, கெட்டு போனதை தேடி வந்த அந்த ரட்சிப்பு, நல்ல ரட்சிப்பு. முதல் பரிசு என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தனால ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமாய் தந்தார். அதான் வேதம் சொல்லுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, எனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அது தேவகுமாரனா இருக்கிறபடினால இதுவரைக்கும் எத்தனை கோடி பேர் வாழ்கிறார்களோ, இனிமேலும் எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் வாழப்போகிறார்களோ, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தண்ணீர் தீர்த்ததனால் அந்த பரிசு எவ்வளவு விலையேற பெற்ற பரிசு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுக்கிறவராய் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஏன்? அந்த ரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற பரிசை குமாரனாகிய கிறிஸ்து தான் கொடுக்க முடியும் என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தபடினாலே தம்முடைய செல்ல பிள்ளையாகிய இயேசுவை முதலாவது அனுப்பி அந்த ரட்சிப்பை, இழந்து போன தேவ உறவை, இழந்து போன தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான அந்த ஆத்மீக உறவை புதுப்பிக்கும்படி ரட்சிப்பு என்ற ஒரு பூ கல்வாரி சிலுவையில மலரும்படி அதற்காக தம்முடைய செல்ல குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதான் 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று பவுல் தீர்க்கமாக எழுதுகிறார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். இந்த உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் இன்னும் அருவருப்புக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் இன்னும் அசுத்தத்தில் இருக்கிறது. யாருக்குமே இன்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு ஆசையே இல்லை. ரட்சிப்பை குறித்து பேசினா இதெல்லாம் ரட்சிப்பை குறித்து பேசணுமா? ரட்சிக்கப்பதான் நாங்கள் என்னைக்கோ பட்டுட்டோமே நினைக்கிறாங்க. இல்லை, என்னைக்கோ பட்டது ரட்சிப்பல்ல. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அதான் மார்க்கில் எழுதுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் கெட்டு போனதை தேடி வந்தார். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். என்னது இழந்து போனது? இந்த ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு இந்த மனுக்குலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்ததான தெய்வீக உறவை இழந்து போனபடினாலே கர்த்தராகிய தேவன் இந்த இழந்து போன தெய்வீக உறவை தேடி கொடுக்கும்படி கல்வாரி சிலுவையில் இரட்சகராய் மரிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தந்த முதல் பரிசு சொன்னேன் ரட்சிப்பு என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாள் பிரயாசப்படுகிறோம். கடைசி வரை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வர் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு உங்கள் ரட்சிப்பை இழந்திருப்பீர்களானால், இல்லை என்றால் ரட்சிப்பு என்கிறதான இந்த கிருபைக்குள்ள இன்னும் கூட நீங்கள் வராதவர்களாக இருப்பீர்களானால், இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி தான் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். நாம் ரட்சிக்கப்படவில்லை ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்தது வீணாய் இருக்கும். ஆகவே உலகமே பாவத்திற்குள்ளேயும் பாவ இன்பத்துக்குள்ளேயும் பாவ சந்தோஷத்துக்குள்ளேயும் இந்த கடைசி நாட்கள் விழுந்து கிடக்கும் போது விழுந்து போன மனு குலத்தை தூக்கி எடுக்கும்படி, விழுந்து போன மனித குலத்தை மீட்டெடுக்கும்படி, விழுந்து போன மனிதனை மறுபடியும் தன்னண்டை சேர்க்கும்படி, மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படி அவர் மனிதனாக வந்திருப்பாரானால் அதுதான் நாம் கொண்டாடுகிற உண்மையான கிறிஸ்துமஸா இருக்கணும். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அவர்
நமக்காக பிறந்திருக்கிறார் இந்த உலகத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு உங்களுக்கு தூரமா இருக்கிறதோ, இன்னும் ரட்சிக்கப்படவில்லையோ, இன்னும் சில பாவத்தை விட்டுவிட உங்களுக்கு மனதில்லையோ, ரட்சிப்பை குறித்து பேசும்போதெல்லாம் யாருக்கோ பேசலாம் என்று நினைக்கிறீர்களோ, இல்லை இல்லை, இந்த நல்ல நாளிலே, இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களுக்கு தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட சபை விசுவாசிகளாக தேவனுக்காக இன்னும் உண்மையுத்தமாய் வாழும்படி கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் அழைக்கிறார். உலகத்தில் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, நான் யாருக்குமே இஷ்டம் இல்லை. பாவம் செய்யறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆனால் பாவத்துக்கு சேலரி உண்டு, தெரியும்ல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தீர்க்கமாய் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அது தெரியாம தான் இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு மனசை முந்தி ஓடுறான். பாவத்தின் சம்பளம் இருக்கிறது என்று தெரியாதபடினாலே ஒரு போதகர் ஒரு சாட்சியை சொன்னார். அது ஆச்சரியமா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஜெபக்குழுவை அவர் நடத்தி கொண்டிருந்தாராம். அப்பொழுது கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேல் நபர்கள் வந்து ஜெபிக்க வருவார்களாம். அப்பொழுது ஒரு மனிதன் சொல்வானா, சொல்லி விடுவானா, நான் இந்த பாஸ்டரை நான் வெட்டுவேன், இந்த பாஸ்டரை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவானா. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது அப்போ வெட்டுறதுக்காகவே வந்தது போல் வந்துட்டான். இப்போ திடீர்னு கண்ணை திறந்து திரும்பி பார்த்தா பின்னால் நின்றுட்டு இருக்கிறான். கண்ணை மூடி இருக்கிறாரு. திடீர்னு ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, நீ கண்ணை திறந்து பாரு, பின்னால் திரும்பி பாரு. பின்னால் திரும்பி பார்த்தா அவன் வந்து அந்த பாஸ்டரை வெட்டுறதுக்காகவே வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவர் பின்னால் அப்படியே எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும்போதே அப்படியே பின்னால் திரும்பி அவன் மேலே கையை வச்சாரான். அந்த மனிதன் தூக்கி வீசப்பட்டான். தூக்கி வீசப்பட்ட போது அவன் பாவ உணர்வடைந்தான். அப்பொழுது அவன் சொன்னானா, ஏன் இந்த பாஸ்டருக்கும் அவனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவன் நினைக்கிறான் அந்த பாஸ்டரை வெட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டிருக்கிறார், எதுக்காக நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, எனக்குள்ள விபச்சார ஆவி இருக்கிறது. நான் 100 பெண்களுக்கு மேலே எத்தனையோ பெண்கள்கிட்ட நான் தவறாய் நடந்திருக்கிறேன். அந்த விபச்சார ஆவி எனக்குள்ளே இருந்ததுனால உங்களை என்னால் பார்க்கவே முடியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற ஆவி உங்களை வெட்டணும்னே சொல்லுது என்று சொல்லி அவன் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் பாஸ்டராக இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் என்னன்னு கேட்குறீங்களா? பிச்சிப்பு தெரியும், மல்லிப்பு தெரியும், ரட்சிப்பு தெரியாமல் இன்னைக்கு உலகம் இருக்குது. ரட்சிக்கிறதுக்காக ஒரு தெய்வம் வந்தார். பாவத்தை விட்டு மனம் திரும்புறது தான் ரட்சிப்பு. தேவனுக்கு பிரியமில்லாத வழியை விட்டு தேவனிட திரும்பி வருவதா ரட்சிப்புனா என்னமோ இல்லை. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுக்குற பாருங்க. அப்பா, முந்தி பாவம் செஞ்சுட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். முந்தி சில நேரத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உணர்வே இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாருங்க, ஒரு சின்ன காரியம் பேசினாலும், ஒரு சின்ன பொய் பேசினாலும், யாருக்கு விரோதமாக பேசினாலும் இருதயம் வந்து உணர்த்தும். அது தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதுதாங்க ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளெல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். சபைக்குள் இருக்கிற நாமே முழுமையான ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நாமே சில பாவங்களை விட்டு மனம் திரும்பவில்லை என்றால், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்று எப்படி தைரியமாய் சொல்ல முடியும்? ஆகவே ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற பரிசுல முதல் பரிசு ரட்சிப்பு. இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வாசிக்கிறீங்களா? 1:23. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ரெண்டாவது பரிசாய் நான் சொல்லுகிறேன். முதல் பரிசு சொன்னேன் ரட்சிப்பு. ரெண்டாவது பரிசாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாருங்க. உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லவர், வானமும் பூமியும் அவருடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர், எல்லா கிருபையும் உள்ளவர், எல்லா சத்துவமும் வல்லமைக்கும் அதிகாரியாக இருக்கிற இயேசு இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். எவ்வளோ கிருபை பாருங்க. தகுதியே இல்லை. யோசித்து பார்த்தா அது நம்மால கிரகிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய தகுதியை ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நமக்கு தந்து இம்மானுவேல் என்கிற நாமத்தோடு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்திருக்காது. எல்லாருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்க வேண்டிய எத்தனையோ நபர் நமக்கு பை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட நின்றுருந்துருக்கணும் தான்.
அவங்க தான் நமக்கு அனுகூலமாக நின்றுருக்கணும். அவங்க தான் நமக்கு துணையாக, அது சொந்தமாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம், அது நேசிக்கிறவங்களுக்கு யாராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் பை சொல்லிட்டு போனாலும் பிரியாத ஒரு நேசராக இன்ன வரைக்கும் நம்மளோடு இருக்கிறாரே தேவனுடைய பிள்ளைகளை. எவ்வளவு பெரிய தயவு! இந்த மாலை நேரத்தில் கண்ணீரோடு வந்தீங்களா, கவலையோடு வந்தீங்களா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார். அவர் இம்மானுவேல். அந்த நாமம் இம்மானுவேல். அந்த நாமம் உங்களை கைவிடாது, அந்த நாமம் உங்களை வெட்கப்படுத்தாது. எஸ், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, பிரச்சனையா, தேவன் என் கூட இருக்கிறார். பலவீனம் ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நிந்தை தான், அவமானம் தான், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இம்மானுவேல் என்கிற நல்ல நாமத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன். யாக்கோப்ட்ட சொன்னாரா, உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல ஆண்டவர். யாக்கோப்ட்ட சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. மோசிட்ட சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். யோசுவாட்ட சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஏசாயால வாசிக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு. மத்தேயு 28:20 சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இவ்வளோ நல்ல தேவனை சேவிக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ பலவீனம், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார். பயந்துருக்கிறீங்களா? சில காரியத்தை குறித்து கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா? பல போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? சில பிரச்சனைகளை கிரகிக்க முடியலை தான். இதெல்லாம் நடக்கும் நினைக்கல ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாதையில் நான் வருவேன் நான் நினைக்கலேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? அதான் நான் முதலே சொல்லிட்டேன், பை சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் அவர் பை சொல்லவே மாட்டார். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும், எல்லா கடினமான பிரச்சனைகளும், எல்லா கடினமான பாதைகளும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அந்த தைரியம் தான் இன்ன வரைக்கும் நம்மளை தேற்றுகிறது. ஏன் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறோம்? பல பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து வந்தாலும் ஏன் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறோன்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுனால. அவர் நாமம் யெகோவா ஷம்மா. ஒவ்வொரு நாள் சொல்லணும்ப்பா, யெகோவா ஷம்மா, நீங்கள் கூட இருக்கிறீங்களா? நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, அதனால் இந்த வியாதியை ஜெயிப்பேன். நீங்கள் கூட இருக்கிறீங்க, அதனால் இந்த போராட்டத்தை கடந்து வருவேன். நீங்கள் கூட இருக்கிறீங்க, அதனால் இந்த மதிலை தாண்டுவேன். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், சத்ரு நமக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற மதில்கள் எப்படிப்பட்ட பெரிய மதில்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அறிக்கையிடணும், அவர் யெகோவா ஷம்மா. 2வது பரிசு, முதல் பரிசு ரட்சிப்பு என்று சொன்னேன், 2வது பரிசு யெகோவா ஷம்மா. அவர் நாமம் இம்மானுவேல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியிலே சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2:14 மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து தங்களை வெளிப்படுத்துறாங்க. மேய்ப்பர்கள் அவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. சாஸ்திரிகளை மாதிரி ஞானம் உள்ளவங்க இல்லை, கிழக்குல நட்சத்திரத்தை பார்க்கிற அளவுக்கு மேய்ப்பர்கள் ஞானம் உள்ளவங்க இல்லை. அதனால சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் போதும், நட்சத்திரத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க மேசியா பிறந்துட்டாருன்னு, ராஜா பிறந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த மேய்ப்பர்களுக்கு வாயால தான் சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதனால தேவன் மேய்ப்பர்களுக்கு இயேசுவுடைய பிறப்பை அறிவிக்கும் போது தூதர்களை அனுப்புறாரு. அவங்க சொல்றாங்க, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவது. அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட சந்தோஷப்படலாம், அவங்க சொந்த பந்தம் வேணால் சந்தோஷப்படலாம். ஆனால் இங்கே இயேசுவாகிய தேவன் பிறந்த போது வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஒரு தெய்வம் பிறந்தது, ஒரு தேவகுமார் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது, எல்லாருக்கும் சந்தோஷமா. அதனால தான் மேய்ப்பர்கிட்ட வந்து சொல்றாங்க, பூமியிலே சமாதானம். 3வது பரிசாய் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் சமாதானம் கொடுக்கிறவர். அதான் ஏசா எழுதுகிறார், அவர் சமாதான பிரபு என்று எழுதுகிறார். சமாதானம் கொடுக்கிறவராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். உலகத்தில் எங்கேயும் சமாதானம் இல்லை, எங்கேயும் சண்டைகள், எங்கேயும் உறவுகளுக்குள்ள விரிசல்கள், எங்கேயும் போராட்டங்கள், எங்கேயும் பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். வீடு, ஆஸ்தி, பொண்ணு, பொருள் எல்லாம் 2வது. தேவன் தருகிற மெய்யான சமாதானம், தேவன் தருகிற மெய்யான நித்திய சமாதானம், நிரந்தரமான சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளே? எங்க போனாலும் இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. இயேசுவாகிய ரட்சகர் மட்டும்தான் அந்த சமாதானத்தை தர முடியும். அதான் சொல்றாரு, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம் என்று சொல்கிறார். ஆகவே பூமியில சமாதானத்தை போடும்படியா வந்தார் அவர். இதெல்லாம் ஒரு பரிசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாராவது கிஃப்ட் பாக்ஸில் நல்ல கிஃப்ட் பேப்பர்லாம் சுற்றி கொண்டு வந்தாதான் சமாதானம், கிஃப்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் எவ்வளோ விலையேற பெற்றது. எத்தனை கோடி கொடுத்தாலும் எந்த கடையில் போய் வாங்க முடியும் சமாதானத்தை? இல்லையே. எத்தனையோ பேர் சாட்சியை நம்ம கேட்குறோம்ல, பாவம் செய்கிறவங்க அப்படியே ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சொல்கிறாங்க, ஒரு சமாதானம் எனக்குள்ளே வந்துச்சுன்னு. முதல்ல ஆண்டவர் ஒரு மனிதனை தொடும்போது அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு முந்தைய என்ன செய்கிறாருன்னா சமாதானத்தை தான் ஊற்றுறாரு.
இருதயத்தில் ஒரு சமாதானம் வருது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனை வழியாக தான் போயிட்டுருக்குறோம், போராட்டங்கள் வழியாக தான் போயிட்டுருக்குறோம். நம்ம எதிர்பார்க்க சிலர் அனுகூலமாக தான் இல்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு கூட இன்னும் சில காரியத்தில் பதில் வராமல் தான் இருக்குது. ஆனாலும் கூட இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தர்றாருல, அது எதுக்கு அடையாளம்? நான் உன் கூட இருக்கிறேன், அது ஒரு சிக்னல் மாதிரி. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். பாடுகள் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னை நடத்துவார். இதுவரைக்கும் அவர் கைவிட்டதில்லை, இனி அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்து, சமாதானத்தை கர்த்தர் தந்து நமக்கு நடத்துவார்ல. யாருடைய இருதயமாவது கலங்கி போயிருக்குதா இந்த நேரத்தில், இந்த செய்தி நேரத்தில்? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று யோவான் 14 சொல்லிட்டு போறாரு. நம்ம பிரச்சனை வழியாக போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட நம்ம இருதயம் மகிழுதே. தேவனுடைய பிள்ளைகளே, சொல்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை தர்றேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தர்றேன். ஏ ரேகாமௌ சந்தரகதா ரீபல் சியாமன ஹஸ்தரோ. ஆண்டவர் சில இருதயங்களை சமாதானத்தை எடுத்து போடும்படி சத்ரு அதிகமாக கிரியை செய்கிற இந்த கடைசி நாட்கள், இந்த கடைசி நாட்களை பாருங்கள், கை நிறைய சம்பாத்தியம் இருக்குது வீடுகளில். நிறைய வீடுகளில் பார்த்தா கை நிறைய சம்பாதியம் இருக்குது. ஆஸ்திக்கு குறவில்லை, ஆடைக்கு குறவில்லை, சாப்பாட்டு குறவில்லை, எதுக்குமே குறவில்லை. ஆனால் சமாதானம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் துக்கமுகமாக இருக்குது, வாடி போயிருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறாங்க. நம்ம அப்படி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றாரு அவர் அதான் ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவர் நீங்கள் யெகோவா ஷாலோம், ஆண்டவருடைய நாமத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்குது. ஆண்டு நாமத்தை சொல்லி சொல்லி ஜெயிக்கணும். ஆண்டவரே நீங்க யெகோவா ஷாலமா இருக்கிறீங்க, எனக்கு நீங்க சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறீங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். அவர் யெகோவா ஷாலமா இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அது 3வது பரிசு. 4வதா சொல்றேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மளை விடுவிக்கும்படி பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். 4வது ஆசீர்வாதம், அவர் தருகிற பரிசுல 4வது பரிசு ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம சம்பாதிக்கிறதுனால நம்ம ஆசீர்வாதம் பெறலை, நம்ம ஏதோ பார்த்து 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 செலவழிக்கிறதுனால, பார்த்து பார்த்து எங்கள் நம்ம குடும்பத்தை ஞானமாக நடத்துறதுனால ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி என்று சொல்லுகிறது. இந்த உலகமே பொல்லாங்கலுக்குள் கிடக்கிறது, யாரை விழுங்கலாம், யாரை விழத்தட்டலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, அதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் வாக்கு கொடுக்கிற தேவன் தான் சொல்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கும்படி பிள்ளையாகி இயேசுவை நம்மளத்துக்கே அனுப்பினார். அந்த பிள்ளையாகி இயேசுவை. ஏன்? நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அல்ல, சபிக்கப்பட்ட பூமியில வாழ்றோமா, மறந்து போகிற பூமியில வாழ்றோம், வெறுக்கப்பட்ட பூமியில வாழ்றோம், அவமானப்படுத்துகிற பூமியில வாழ்றோம், விரல் நீட்டி குற்றம் சாட்டுகிற பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பூமியில நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒருவர் சித்தம் கொண்டார். ஆனால் அவர் எவ்வளவு நம்ம மேல் அன்புள்ளவர், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சிலர் நம்மளை குடும்பங்களுக்கு கூட மனசு இருக்காது, நீ நல்லா இருப்பமான்னு கை நீட்டி சொல்ல மனசு இருக்காது. நம்ம ஆராதிக்கிற தேவன் உன்னதங்களிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் வாசிக்கிறோம், பக்த சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. ஓ ராபாலா சந்தாரகதரா ஷியாந்தரா. சாப கட்டுகள் உடைவதாக, பாரம்பரியமாய் வந்த சில நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா? எங்கேயும் வெறுமையை பார்க்குறீங்களா? எப்போதும் வாழ்க்கையில் வெறுமையா? சொல்லி ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நான் சேவிக்கிறேன். அதுக்காக ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை சேவிக்கிறேன்ட்டு இஷ்டம் போல் நடக்கக்கூடாது, ஞானமாக நடக்கணும். செலவழிக்கிறதுல ஞானம் வேணும், வருகிற சம்பாத்தியத்தை எப்படி செலவழிக்கணும், எதற்காக சொல்ல, எல்லாத்துலேயும் ஞானமும் வேணும். ஆசீர்வதிக்கிறவ, நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறவ, நம்முடைய ஸ்தானங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ அழகாக சொல்றது, பொல்லாங்கள் இந்த விலக்குகிறாராம். பல பொல்லாப்புகள் இப்படிலாம் நடக்குமா அந்த குடும்பங்கள்? அப்படி நம்ம நினச்சிருப்போம் பாருங்க. அப்படியெல்லாம் சில குடும்பங்களில் பிரச்சனை. ஆண்டவர் அதிலெல்லாம் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஓ நல்ல தேவன், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வேதம் சொன்னது போல அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சில குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் வெறுமையை பார்த்து, வறுமையை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து, இன்னைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், இப்படியே சில குடும்பங்கள் போய்கொண்டிருக்குமானா, இன்னைக்கு அப்போஸ்தலர் 3:27 வழங்கிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக, ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்த உலகத்துக்கு பிள்ளையாக இயேசுவை அனுப்பி இருப்பாரானால், ஆண்டவரே இந்த பரிசு எனக்கு வேணும், ஆசீர்வாதம் என்கிற பரிசு எனக்கு வேணும்
ஆண்டவரே, சமாதானம் என்கிற பரிசு வேணும், ரட்சிப்பு என்கிற பரிசு வேணும் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் எல்லாருடைய இருதயத்தையும் கத்தர் திறந்த இருதயமாய் மாற்றி எல்லாருடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் கத்தர் நிரப்புவாராக. ஆண்டவரை சேவிக்கிற நாமே ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்போமானால், அது ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லி அழைக்கும் போதே சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பூமியில சகல ஜாதிகளுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருக்கும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின அதே தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கத்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிற இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினால, இணை இல்லாத இயேசுவின் நாமத்தினால ஓ சாப கட்டுகளை உடைத்து ஆசீர்வாதத்தின் வாசல்களை கத்தர் திறப்பாராக. ஒவ்வொரு நாள் சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே இங்க நான் ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாக்கோபு கூட கேட்கிறார்ல, 2 பரிவாரத்தோடு தான் திரும்பி வர்றாரு. போதும் ஆண்டவரே, 2 பரிவாரம் இருக்குது ஆண்டவரே, இதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஆசீர்வதிச்சிட்டா என்னால் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லலை. ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், யாப்போக்கு நதிக்கரையில் உட்காந்து, அப்பா என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, தேவரி என்னை ஆசீர்வதிச்சாலும் நான் உங்களை விட மாட்டேன். என்ன ஒரு வைராக்கியம் பாருங்கள், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அந்த இடத்துல விட்டு எழும்புறாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டு உரிமையாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய அதுபோல் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு போகலை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு. சில சொல்லுவாங்கள்ல, வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு, பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சாச்சு, பிள்ளைங்களாம் நல்லா செட்டில் பண்ணியாச்சு, நல்ல குடும்பம், நல்லா வாழ்ந்துட்டாங்க, பாக்கியமுள்ள குடும்பம். அது 2வதுமா, ரட்சிக்கப்பட்டிருக்குதா குடும்பம், ஜெபிக்குதா, பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களா, சத்தியத்தில் நிற்கிறாங்களா? நான் சொல்வேன்னா இந்த 2 இருந்தால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்வேன். ஒரு மனிதனுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்து உலகம் சொல்லும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாருடைய குடும்பத்தோட ரட்சகர் இருக்கிறாரோ, யாருடைய குடும்பத்தோடு இயேசு இருக்கிறாரோ, யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும் இயேசுக்காக மரித்தாலும் இயேசுக்காகன்னு சொல்லி வைராக்கியமாக வாழ்கிறாங்களோ அந்த குடும்பம் உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். உங்கள் வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கலாம், அரிசி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ரட்சகரோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எழுதி வச்சுக்கோங்க. சில குடும்பங்களை பார்க்குறேன்ல, அவ்வளோ வறுமை இருக்கும், அவ்வளோ தரித்திரம் இருக்கும், ஆனால் அவங்க முதல் ஆளாக சர்ச்சுக்கு வருவதும் அவங்கள கத்தரை பாடுவதையும் அவங்களை துதிப்பதையும் பார்த்து எத்தனையோ நேரத்தில் நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா? உண்மையாக கத்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்துக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குதா? ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாள் கத்தரை நோக்கி பார்க்குறீங்களா? ஒரு நாள் அவரோட நடக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். உலக பிரகாரமான வாழ்க்கையில் எப்போதும் இந்த தெய்வீக உறவை காத்துக்கொள்வது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். சிலர் நமக்கு ஊழியம் செய்கிற எங்களுக்கே சவால்னா உங்களுக்கு நிச்சயமாக சவாலாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த சவாலை மேற்கொண்டு வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது நம்ம பாடுறது போல அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே, நான் சூறை செடியில் என்னை அமித்தி வைத்த, என்னை அழுத்து வைக்கிற இந்த சூறை செடி நிழல் போதும்னு சொல்லி நான் உட்கார மாட்டேன் ஆண்டவரே, நான் எழும்புவேன் ஆண்டவரே. உங்களை முகமுகமாய் பார்க்குற அந்த நல்ல நாள் வரும் வரைக்கும் ஒவ்வொரு நாள் இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை வாழ வைத்த நாள்லாம் உங்களுக்காக வாழ்வேன் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கட்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 3:16 வாசிக்கலாமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் வாசிக்கிறோம், அவரை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 5வது பரிசு பரலோகம். சொல்லும் போதே மகிழுதா உள்ளோம். அவர் உலகத்தில் வந்து பிறந்த நாள் நமக்கு கிடைச்ச விலையேற பெற்ற பரிசுல ஒன்று பரலோகம். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பரலோகத்துக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கும்படிக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்திருக்கிறார். உண்மையான கிறிஸ்மஸ் எது? பரலோக நிச்சயத்தோடு, பரலோகத்துக்கு போவோங்கிற நிச்சயத்தோடு, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க நிச்சயத்தோடு கொண்டாடுறோம் பாருங்க, நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இல்லைன்னா எவ்வளோ விலையேறப்பட்ட ஆடைகளை உடுத்தினாலும், எவ்வளோ விலை உயர்ந்த ஆகாரங்களை சாப்பிட்டாலும் அது உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி அன்பு நிமித்தமாய் தந்தார். ஆனாலும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்திருக்கிறார். முதல் வருகை கிறிஸ்மஸ். அவர் உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்த முதல் வருகை கிறிஸ்மஸ். ஆனால் முதல் வருகையை விட 2ஆம் வருகையை நினைவு கூற வேண்டிய கடைசி நாளில் நம்ம வந்து நிற்கிறோம்.
அதுதான் வருகை, 2ஆம் வருகை தான் ரகசிய வருகை. அந்த வருகை எதிர்நோக்கி இருக்கிற கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம். உலகத்தில் பாவங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. தேவனை தேடணும், இயேசுதான் உண்மையான தேவன், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு வழி அவர் சொல்லி பாருங்க, யாருமே ஏற்றுக்கொள்றது இல்லை. கடைசி காலம், கடைசி படியில் நின்றுட்டுருக்குறோம். நம்பத்தான் முடியாது, ஏற்றுக்கொள்ள தான் முடியாது. ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போடுறோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வரலன்னா அடுத்த தடவை நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்குது, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இன்னும் கூட ஓடலாம், இன்னும் கூட ட்ரைனிங் எடுத்து இன்னும் கூட பயிற்சி பெற்று அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடலாம். ஒரு தடவை வாழ்க்கையில் கோல்டு மெடல் வாங்கலாம், இன்னொரு சான்ஸ் நம்ம கொடுக்கப்படும் உலக வாழ்க்கையில். அங்கே அப்படி அல்லவே, அங்கே அப்படி அல்லவே தேவனுடைய பிள்ளைகளே. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி அன்னையே தந்துட்டார். நான் உனக்காக நான் என்னையவே தர்றேன், ஆனால் நீ பரலோக பரிசை இழந்துடாத. அதனால தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன், நித்திய ஜீவனை பெற்று காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அந்த நித்திய ஜீவனை இழந்துடாதீங்க. சின்ன பிள்ளைலாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன், பார்க்காத மாதிரி எங்கெங்கேயோ சிந்தை இருந்தாலும் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். பரலோகத்துக்கு நீங்களும் தான் போகணும். குட்டி பிள்ளைங்கிறனால வாமா செல்ல மகளை செல்ல மகனின்னு சொல்லி பரலோகத்தை திறந்து விட மாட்டார். ஒரு நாள் பரிசுத்தை காத்துக்கொண்டு தெரிஞ்ச சத்தியத்தை, தெரியாத ஒன்று நீங்கள் எங்கேயோ போய் தேட வேண்டாம், தெரிஞ்ச சத்தியத்துக்குள்ளே அடங்கியிருந்து, அப்பா பரலோகத்தை நான் இழந்துட மாட்டேன் ஆண்டவர், அவரை தந்துள்ள இவ்வளவாய் அந்த எழுதியிருக்கிறாரா பவுல், யோவன் எழுதுறாரு அப்படி, எவ்வளவாயின்னு எழுதலை, அன்லிமிட்டெட். அது ஒரு லிமிட்டுக்குள்ளே வராது அவருடைய அன்பு. அப்புறம் எப்படி அளந்து பார்த்து எழுத முடியும் இவ்வளோதான் நேசிக்கிறாங்கன்னு? எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு, எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார். அவர் நேசித்ததுனால பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். நித்திய ஜீவனை தந்து அருளி நான் சொன்ன பரிசில் ரட்சிப்புங்கிற பரிசை நம்ம பெற்றிருந்தா இந்த பரலோகங்கிற பரிசில் ஈஸியாக நுழைய முடியும். 1ஆவது பாயிண்டில் சொன்னேன் ரட்சிப்புன்னு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அதை பெறாமல் இங்கே உள்ள நுழைய முடியாதுமா, இங்கே நுழைய முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் கூட பரலோகத்தில் நுழையவே முடியாது. இந்த பரிசை பெற்றுக்கொள்வோமா? ஆசையாக இருக்குதா? ஆண்டவரே பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏதோ பரலோகம், சொர்க்கம், வைகுண்டம் இப்படிலாம் சொல்கிறது புறஜாதிகள்கிட்ட தான் நம்ம கேட்குறோம். ஈஸியாக போயிட முடியுமா? அப்படி யாராவது மறிச்சிட்டா அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும்படி பிரார்த்திக்கிறேன்னு போட்டதுனால ஆன்மா அப்படி சாந்தி அடைஞ்சு பரலோகத்துக்கு போயிட்டா தேவனுடைய பிள்ளைகளை? இல்லை, பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவங்க தான் அதை பிடிச்சிக்கிடுவாங்க. யாராக இருக்கலாம், பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்குற நீங்களாக இருக்கலாம், பலவந்தம் பண்ணி தான் அதை பிடிக்க போகிறோம். அதனால தான் பயப்படுறோம், அதனால தான் உணர்வடைகிறோம், அதனால தான் எச்சரிப்பாக இருக்கிறோம், அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஓடுறோம். வியாதியானாலும், பலவீனமானாலும், இக்கட்டானாலும், நிந்தைகளானாலும், அவமானங்களானாலும், எதுவானாலும் ஆண்டவரே பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கட்டும். அது ஒரு பரிசு. இந்த பரிசு எப்படி வெளிப்பட்டது? இயேசு ரட்சகராய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்ததுனால, அவர் பிறந்து இந்த பரலோகத்தை நமக்கு இலவசமாக வாங்கி கொடுத்துருக்கிறார். பரலோகத்துக்கு போன ஃபீஸ் ஒன்றும் கிடையாது. பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும். எப்போ எக்கால சத்தம் கேட்டாலும் நாம் மறுபமாக்கப்பட்டு அவரோடு கூட நம்ம பறந்து செல்ல போகிறோம். சந்தோஷமாக இருக்குதா? அப்படியே கண்களை மூடலாமா?